என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. கடிதம் அவள் தந்தை வாகீசனால் மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதப்பட்டிருந்தது. அன்புமிக்க மருமகன் பார்த்திபனுக்கு அநேக ஆசிகள். தங்கள் தாயின் உடல்நிலையில் இப்பொழுது சிறிது அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். துன்பங்கள் தனியாக வருவதில்லை என்பது உண்மை. சில தினங்களுக்கு முன்னர் என் சிறிய மகள் ரேவதி வைரஸ் காய்ச்சலுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள். நேற்றிலிருந்து காய்ச்சல் அதிகமாகி சற்று கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறாள். ஜன்னி வேகத்தில் குழந்தை தன் அக்கா சாம்பவியை பார்க்க வேண்டும் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாள். அங்குள்ள நிலைமையை நாங்கள் அறிவோம். முடிந்தால் ஒரே ஒரு நாள் மட்டும் பட்டணத்தில் வந்து தங்கி ஆஸ்பத்திரியில் உள்ள தன் தங்கையை சாம்பவி பார்க்க முற்பட்டால் ஒரு சமயம் ரேவதியின் உடல்நிலை சீக்கிரம் குணமாகலாம் என்று நம்புகிறோம். அங்குள்ள நிலைமைக்கு தக்கபடி தாங்கள் முடிவெடுக்கலாம். நன்றி. இங்ஙனம் வாகீசன். கடிதத்தை படித்ததும் அதை கணவனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு சாம்பவி வேகமாக பூஜை அறையை நோக்கி ஓடினாள். தரையில் விழுந்து கும்பிட்டவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. விசும்பி அழுதுவிட்டாள். தங்கைகளில் அவளது அன்பை பெரிதும் கவர்ந்தவள் ரேவதி. 5 வயது குழந்தையாக இருந்தபோது அவள் ஒவ்வொரு நாள் இரவு உணவுக்குப் பின் அக்கா சாம்பவியின் மடியில் வந்து படுத்துக்கொண்டு கதை சொல்லச் சொல்லி அடம் செய்வாள். கேட்ட கதையையே அலுக்காமல் திரும்ப திரும்ப கேட்பதில் குழந்தை ரேவதிக்குத்தான் எத்தனை உற்சாகம்! கதை முடிவில் தன் அக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஆடு மிதக்க, மாடு மிதக்க, வீடு மிதக்க, பாயாசம் காய்ச்சின பாட்டி மிதக்க, குருவி பறந்தோடி போச்சு என்று பாடிக்கொண்டு கைத்தட்டி சிரிப்பாள். குருவி பாயாசம் காய்ச்சின இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட உங்களே ரொம்பவும் பிடிச்சிருக்கு அக்கா என்று கூறியபடி அந்த குழந்தை தன் 2 கைகளாலும் அவள் கழுத்தை கட்டி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சுவாள். அந்த காட்சி சாம்பவியின் நினைவில் வரவே அவள் கண்கள் பொல பொலவென்று கண்ணீர் உதிர்த்தன. இரத்த பாசத்தினால் உடல் முழுவதும் ஆடியது. கடவுளே, ரேவதியின் உடம்பு சீக்கிரம் குணமாகிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எழுந்தாள். பார்த்திபன் காணும் முன் சட்டென்று கண்ணீரை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். கண்கள் சிவந்து நெற்றியில் வியர்வை பொடிக்க, அடக்கி வைத்து கொண்ட துயரத்தை மீறி உதடுகள் துடிக்க தன் முன் நின்ற மனைவியைக் கண்டு மனமுருகி போனான் பார்த்திபன். உன் தங்கைக்கு ஜன்னி காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதை பற்றி வருத்தப்படுகிறேன். அம்மா உத்தரவு கொடுத்தால் என்று அவன் முடிக்கும் முன் அவசரத்துடன் குறுக்கிட்டாள் சாம்பவி. இங்கே அத்தை நோயாளியாக படுத்து கிடக்கையில் நான் பட்டணம் போவது சாத்தியப்படாத செய்கை. போக நினைப்பது கூட முறையல்ல. அப்பா புரிஞ்சுக்குவார். எதுக்கும் நான் ஒரு கடிதம் பதிலுக்கு எழுதி விடுகிறேன். நீங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சாப்பிட வாங்க, உங்களுக்கு மறுபடி கடைக்கு போக நேரமாகிவிடுமே என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கடைக்கு கிளம்பும் முன் வாயில் வரை வந்து வழிவிட்ட மனைவியின் முகத்தை மிகவும் அனுதாபத்துடன் பார்த்தான். சாம்பவி, என்னை நீ கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து பலவித சங்கடங்களைத்தான் சந்திச்சு கொண்டிருக்க. இதையே நான் திரும்பிச் சொல்லலாம் இல்லையா? வறட்சியாக அவள் சிரித்தாள். உன்னை நான் இது சமயம் பட்டணத்திற்கு அனுப்ப முடியாது என்பது உனக்கு தெரியும். ஆனால் நான் வேறு வகையில் உதவ முடியும். ஆஸ்பத்திரிக்கு ஆகும் செலவை நான் அனுப்பி வைத்தால் உன் தந்தைக்கு உபகாரமாக இருக்குமல்லவா? மிகவும் கனிவுடன் கேட்டான். அப்படி நீங்கள் எதுவும் அனுப்பினால் அப்பா மனம் வேதனைப்படும். பணத்தை எதிர்பார்த்து அவர் இந்த கடிதத்தை போடலை. என் தந்தையை பற்றி எனக்கு தானே அதிகம் தெரியும். அப்பா ஆஸ்பத்திரி செலவுகளை தாமே சமாளிச்சுக்குவார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி வெளியே போக விடை கொடுத்தாள். எதற்கும் மாமனார் வீட்டு நிலைமையை தாயாருக்கு தெரிந்திருப்பது நலமாகும் என்ற எண்ணத்தில் அந்த கடிதத்தை தன் தாயாருக்கு பார்த்திபன் வாசித்து காட்டிவிட்டிருந்தான். அறைக்குள் சாம்பவி வந்து நின்றதுமே கடுமையான குரலில் பேச ஆரம்பித்து விட்டாள் மரகதம். வேலைக்காரி அப்பால் போவதற்குள் தன் வெறுப்பு முழுவதையும் வார்த்தையில் கொட்டிவிட்டாள். அன்னைக்கு உன் பெரியம்மாவை பார்க்கணுன்ட்டு என்ன தப்பிக்க விட்டுட்டு போய் வந்த. அதாவது ஒரே ஊர் என்கிற நிம்மதியில் நான் பொறுத்து கொண்டேன். இப்போ உன் தங்கச்சியை பார்க்க பட்டணம் புறப்பட போகிறாயா? உன் அப்பனுக்கு அறிவு இருக்கா? சம்மந்தி அம்மா சாக கிடக்கிறாளே, இப்படி ஒரு கடுதாசி எழுதி கலாட்டா செய்கிறது தப்புன்னு இத்தனை பெரிய மனுஷனுக்கு தோணலையே. பொங்கி வந்த கோபத்தையும் துயரத்தையும் உதட்டை கடித்து கொண்டு அடக்கி கொண்டாள் சாம்பவி. ரேவதிக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பது
நமக்கு தெரிய வேண்டும்னு தான் அப்பா எழுதினார். உன் அப்பனுக்கு சப்பக்கட்டு கட்டாத. ஒரு நாள் உன்னை பட்டணம் வந்து போகும்படி கேட்டுக்கொண்டிருக்காரே, அதன் அர்த்தம் என்னவாம்? அப்படி தவறா அவர் எழுதினதுக்கு அவருக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அத்தை. அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போன பிறகு என் மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய அரிச்சந்திர மக சத்தியத்துக்கு ரொம்பவும் கட்டுப்பட்டவள். உங்கள் உடம்பு குணமாகி நீங்கள் நடமாடத் தொடங்குற வரை நான் வெளியிலே போக மாட்டேன். உன் தங்கச்சி செத்து விட்டால் கூட வா. திடுக்கிட்டு போனாள் சாம்பவி. வயசில் பெரியவளான மாமியார் வாயில் இப்படியா ஒரு அவச்சொல் எழ வேண்டும்? குழந்தை பிழைத்து எழணும் என்று ஒரு ஆசை வழங்காவிட்டாலும் சாம்பவி மேல் ஏற்பட்ட வெறுப்பில் அவளது குடும்பத்தையே சபிக்கிறாளே அத்தை. அப்படி ஏதாச்சும் நடந்தா கூட நான் பட்டணம் போக மாட்டேன் அத்தை என்று கூறிவிட்டு பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். நீலிக்கு கண் நெத்திலேன்பாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஏதாவது நான் சொல்லிவிட்டா உன்னை அடித்து கொன்னுட்டது போல உடனே அழ ஆரம்பிச்சிடுற. அழுது அழுது எங்கள் வீட்டை அலங்கோலம் செய்துட்டது போதாதா? போ உள்ள போய் மூஞ்சியை கழுவிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சுத்தமாக வா அதட்டினாள். அன்று இரவே சாம்பவி தன் அனுதாபத்தை தெரிவித்து தான் வர இயலாததை விவரித்து தன் தந்தைக்கு தனிப்பட்ட ஒரு கடிதம் எழுதி தபாலில் சேர்க்கும்படி தன் கணவனிடம் தந்துவிட்டாள். அதற்கு பின் சில நாட்கள் ஓடின. பின் மரகதம்மாள் பெயருக்கு ஒரு தந்தி வந்தது. தந்தி என்றதுமே சாம்பவி பதறிப்போனாள். என் மூஞ்சியை ஏன் பார்க்குற? முதல்ல அதை பிரித்து பார்க்க கையில் வலுவு இல்லை. இரண்டாவது அது ஆங்கிலத்தில் இருக்குது. நான் உன்னை போல படித்தவளா? பிரித்து என்ன எழவுன்னு பார் அதட்டினாள் மரகதம். உள்ளூர அது ஏதாவது துக்க செய்தியாக இருக்கும். அவளது தந்தை தந்தி அடித்திருப்பார் என்று குரூரமானதொரு மகிழ்ச்சி மரகதம்மாளுக்கு. அப்பாடா, அது வேறு யாரிடமோ இருந்து வந்த தந்தி என்பதைக் கண்டு அவளுக்குத்தான் எத்தனை நிம்மதி. என்ன அப்படி முழிக்கிற? என்ன தந்தி அது? யார் கொடுத்துருக்காங்கன்னு சட்டுன்னு படித்து சொல்ல வேணாமா? ஏதுடா ஒரு மனுஷி கவலைப்படுவாளேன்னு புத்தி இல்லாமல் கல் சிலையாட்டம் நிற்கிறியே. மரகதம் அதட்டியதும் விழிப்புற்றாள் சாம்பவி. யாரோ ரவிச்சந்திரன் என்பவர் தந்தி அனுப்பியிருக்கார். உங்களை பார்க்க இன்று இரவு வண்டிக்கு புறப்பட்டு நாளை காலை பட்டணத்திலிருந்து வருகிறாராம். ரவிச்சந்திரனா வரா? என்னை மறக்காம வந்து பார்க்க வருகிறானே பிள்ளை. தங்கமான குணம் என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள். அதற்கு பின் ரவிச்சந்திரன் வரப்போவதை குறித்து படுத்த நிலையிலேயே ஆட்களுக்கு துரிதமாக வேலையிட்டாள் மரகதம். வாசல் பக்கம் இருக்கிற அறையை சுத்தமாக கழுவி தொடச்சி பின் அறையில் இருக்கும் கட்டிலை தூக்கி போட்டு படுக்கையை தயார் செய்து வையுங்க. விருந்தாளிகள் வந்தால் உபயோகிக்கிற கழிவறை குளியல் அறை எல்லாம் சுத்தமாக இருக்கணும். பல நாளாக பூட்டி வச்ச பீரோ பூச்சிகள் ஏதாச்சும் இருக்க போகுது. நல்லா தட்டி தொடச்சி தட்டுகளில் காகிதம் போட்டு தயாராக வைக்கணும். அவன் அமெரிக்காவிலே பெரிய வேலை பார்க்கிறவன். என்னை மறக்காமல் வந்து பார்த்து போக ஆசைப்படுகிறான் என்று பெருமையோடு பேசினாள். சமையல் அறையில் பகல் சாப்பாட்டை விமர்சையாக தயாரிக்க உதவி கொண்டிருந்த சாம்பவியிடம் சமையல் ஆள் தாழ்ந்த குரலில் சொன்னார். எல்லாம் இருக்கிற இடத்தில் இருந்தால் எத்தனை கௌரவம் கிடைக்குது தெரியுமா அம்மா? இந்த ரவிச்சந்திரன் என்கிறவர் வீட்டு பெரிய அம்மாவுக்கு தூரத்து உறவு. ஒரு வகையில் தங்கச்சி மகன் போல. பெற்றோரை சின்ன வயசில் இழந்துட்டு மாமாவின் தயவால் படித்தவர். மேல் படிப்பெல்லாம் உபகார சம்பளத்திலேயே முடிச்சு கொண்டவர். ஏதோ ஒரு சமயம் பரீட்சைக்கு பணம் தேவைப்படுகிறது என்று கேட்க வந்திருந்த போது அவருக்கு கிடைச்ச மரியாதையை நான் அறிவேன். அப்போ இந்த வீட்டு சின்னையா கூட ஊரில் இல்லை. வாசல் வராந்தாவிலே வச்சு காப்பியை கொடுக்க சொல்லி கண்டிப்பாக உதவ முடியாதுன்னு அனுப்பி வச்சாங்க. இப்போது அந்த பையன் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊரில் பெரிய இன்ஜினியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். பணம் பதவி என்ற தகுதிகள் வந்ததும் வரவேற்பு இப்போ தடபுடல் படுது. கோபத்துடன் பற்களை கழித்தார். தலையில் தூக்கி வச்சுக்கிறதும் இறக்கி போடுறதும் அவங்க இஷ்டம், நமக்கென்ன என்று கடிந்து கொண்ட சாம்பவி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள். அன்று காலை கடையை திறந்துவிட்டு வீட்டுக்கு வரப்போகும் விருந்தாளியை வரவேற்க பார்த்திபன் வீடு திரும்பி விட்டிருந்தான். திருச்சியில் இருந்து ஒரு டாக்ஸி பேசிக்கொண்டு பயணப்பட்டிருந்த ரவிச்சந்திரன் காலை 9 மணிக்குள்ளேயே வந்து விட்டிருந்தான். சிறியதொரு கைப்பெட்டியும் தோளில் மாட்டிக்கொண்டிருந்ததொரு தோல் பையும்
புகைப்பட கருவியுமாக வந்து சேர்ந்தான். வந்ததும் பாதணிகளை கழற்றிவிட்டு மரகதம்மாளை பார்க்க அறைக்குள்ளே வந்தான். சுருண்ட கிராப்பும் சிவந்த முகமுமாக ஓங்கி உயரமாக அவன் செழுமையாக காணப்பட்டதை கவனித்தாள் மரகதம். ஒரு காலத்தில் அவனுக்கு உதவ மறுத்த பிசகு மனதை உறுத்தியது. எப்படி இருக்கிறீங்க? உடம்புக்கு முடியாமல் படுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டதும் உடனடியாக வந்து பார்த்துட்டு போகணும்னு கிளம்பி வந்தேன் என்று முருவளித்தான். அப்படி நான் என்ன பிரசித்தி பெற்ற மகாராணி? நான் உடம்புக்கு சௌக்கியம் இல்லாமல் படுத்திருந்த செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவி கிடக்கு. யார் சொன்னது? வியப்புடன் கேட்டாள் மரகதம். சென்னையில் என் உறவினர் வீட்டில் நான் தங்கியிருந்த போது திருமதி பார்த்திபன் அவங்களுடைய தந்தையை சந்தித்தேன். அவர்தான் உங்களை பற்றி சொல்லி ரொம்பவும் விசனப்பட்டார். அட, சொல்ல மறந்துட்டேனே. மிஸ்ஸஸ் பார்த்திபன், உங்கள் சகோதரிக்கு உடம்பு குணமாகிடுச்சு. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. உங்கள் அப்பா என்னை தம் வீட்டுக்கு அழைச்ச போது பார்த்தேன். இப்போ காய்ச்சல் பூரா அடங்கி நல்லா எழுந்து நடமாடுறாங்க என்று சாம்பவியிடம் அவன் கூறியதை மரகதத்தால் பொறுக்க முடியவில்லை. இதென்ன கூத்து? அவளது உறவினன் ரவிச்சந்திரன் அமெரிக்காவில் வசதியாக வாழ்கிறவன். எப்படியோ சுற்றி வளைச்சி இவ வீட்டு கும்மலில் புகுந்து விட்டிருக்கிறானே. வாகீசன் லேசுப்பட்ட மனிதர் இல்லையே. பையனை கையில் போட்டுக்கொண்டு அடுத்த பெண்ணுக்கு அவனை கட்டி வைக்க முயல்வாரே. அப்படி எதுவும் நடக்கும்படி அனுமதிக்கக்கூடாது. ஆத்திரத்துடன் அப்படியா? சந்தோஷம் என்றால் போலியான குரலில். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். எபிசோட் 1லேருந்து படிக்க முடியும்.